இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. வணக்கம். புதுவை கிறிஸ்துவ தேவாலயங்களில் புனிதவெளி அனுசரிக்கப்பட்டு சிறப்பு திவ்ய கருணை ஆராதனையும் சிறப்பு சிலுவை பாதையும் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து யூதர்களால் சிலுவையில் அறையப்பட்ட தினம் உலகெங்கும் உள்ள கிறிஸ்துவ மக்களால் புனிதவெளி நாளாக அனுசரிக்கப்பட்டு உலக மக்களுக்காக சிலுவை தண்டனையை இயேசு கிறிஸ்து மனமுவந்து ஏற்றுக்கொண்ட இந்த தினத்தை துக்க தினமாக கடைபிடிக்கின்றனர். அதன்படி புனித வெள்ளியை முன்னிட்டு புனித ஜென்மராக்கினி மாதா ஆலயத்தில் கடலூர் புதுவை மலைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் முதன்மை குரு அருளானந்த முன்னிலையில் சிறப்பு திருப்பலியும் தனி மௌன ஆராதனை, திவ்ய நற்கருணை ஆராதனைகள் நடத்தப்பட்டு பேராயர் மற்றும் முதன்மை குரு உள்ளிட்டோர் சிலுவை ஏந்தி சிலுவை பாதை ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். அதேபோன்று நெல்லித்தோப்பு விண்ணேற்பு மாதா ஆலயத்தில் புனித வெள்ளி அனுசரிக்கப்பட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அருட்தந்தை குழந்தைசாமி தலைமையில் நடந்த சிறப்பு திருப்பலி, திவ்ய நற்கருணை ஆராதனை மற்றும் அருட்தந்தை சிலுவை ஏந்தி சென்ற சிலுவை பாதையில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கலந்து கொண்டு இறை வழிபாடு செய்தார் மற்றும் 15,000க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை, பங்கு பெறவினர் மற்றும் பங்கு மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களை வர்த்தக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குடிமைப்பொருள் வழங்கல் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுவையில் சமீப காலமாக சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகரித்து மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் கள்ளச்சந்தையில் கேஸ் சிலிண்டர் விற்கப்படுவதாகவும் மக்கள் தொகைக்கேற்ப கேஸ் ஏஜென்சிகளின் எண்ணிக்கை இல்லை என்று புகார் எழுந்ததால் குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி உத்தரவின்படி அதிகாரிகள் கேஸ் ஏஜென்சியில் அதிரடி சோதனை நடத்தியதில் சட்டவிரோதமாக சமையல் கேஸ் சிலிண்டர் பயன்பட்டு வருவது தெரியவந்ததை அடுத்து அதிகாரிகள் புதுவையில் உள்ள அனைத்து கேஸ் ஏஜென்சி மற்றும் குடோனில் சோதனை நடத்தப்படும் என்றும் வீட்டு உபயோக சிலிண்டர்களை வர்த்தக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தினால் சிலிண்டர்களை பறிமுதல் செய்வதோடு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். பன்றிக் காய்ச்சல் பற்றிய பயத்தை மக்கள் தவிர்த்துவிட வேண்டும். இந்நோய் வர அதிக வாய்ப்பில்லை என்றாலும் இதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளது என்று நலவழித்துறை இயக்குநர் ராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நலவழித்துறை இயக்குநர் ராமன் கூறுகையில், கடந்த 2010ஆம் ஆண்டு பூனாவில் பன்றிக் காய்ச்சல் நோய் ஏற்பட்டு பரவியது என்றும் அதன் பிறகு ஆண்டுதோறும் அதன் தாக்கமாக பன்றிக் காய்ச்சல் நோய் சிலருக்கு வந்தாலும் அதன் வீரியம் குறைந்து படிப்படியாக நோய் முற்றிலும் அடுத்து வரும் ஆண்டுகளில் அழிந்துவிடும் என்பதால் மக்கள் இந்நோய் குறித்து அச்சப்பட வேண்டியதில்லை என்றும் நோய்க்கான அறிகுறிகள் தென்பட்டால் மக்கள் விழிப்புணர்வுடன் இருந்து அரசு பொது மருத்துவமனையில் பரிசோதனை செய்து அதற்குரிய மருந்துகளை பெற்று சிகிச்சையின் மூலம் எளிதாக குணமாக்கி விடலாம் என்றும் சர்க்கரை போன்ற பிற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பன்றிக் காய்ச்சல் வந்து நோய் முற்றினால்தான் தீவிரமாக சிகிச்சை அளிக்க வேண்டி வரும். அதற்காக வார்டுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மற்றவர்கள் பயம் கொள்ள வேண்டாம் என்ற அவர்,
மேலும் அம்மை போன்ற நோய் வந்தால் எப்படி சுகாதாரமாக சுத்தத்துடன் இருப்போமோ அதேபோன்று இந்நோய் இருந்தால் சுத்தமாக சுகாதாரமாக இருந்தாலே நோயை ஒழித்துவிடலாம். எனினும் தற்போது கோடை காலமாக இருப்பதால் வெப்பத்தை தணிக்கும் வகையில் நீர் சத்துள்ள வைட்டமின் உள்ள பழங்கள் பழச்சாறுகளை உண்டு உடலை ஆரோக்கியமாக வைத்து கோடை விடுமுறையை சிறப்பாக கொண்டாடும்படி மக்களுக்கு அறிவுறுத்தி கூறினார். பிளஸ் இந்த வைரல் ஃபீவர் வரும்போ என்ன ப்ரிகாஷன் எடுக்கலாம் கேட்டா, என்ன இருமும்போது ஒரு சிம்பிள் எட்டிக்வேட், சிம்பிள் மேனர்ஸ் என்னன்னா, ஒரு கர்ச்சீஃப் வாய் முன்னால வைக்கணும், மூக்கு சின்னமும் கர்ச்சீஃப்ல பண்ணணும், அது ரோட்ல போடக்கூடாது, வேற தொடக்கக்கூடாது, டேபிளுக்கு துணிமணிக்கு தொடக்கூடாது, ஒரு சின்ன கர்ச்சீஃப்ல கிளீனா அடுப்பு ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் மவுத்துக்கு முன்னால வச்சுட்டா நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. சிம்பிள் டெக்னிக், அவ்வளவுதான். பிளஸ் ஒரு குழந்தைக்கு வீட்டில் வந்துச்சுன்னா அந்த குழந்தை ஒரு செப்பரேட் ரூம்ல ட்ரீட்மெண்ட் பண்றது நல்லது. அந்த ரூம் உள்ளே யார் போறாங்க வராங்க அவரெல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கணும். உள்ளே போகும்போது கை வாஷ் பண்ணி சாதாரண சோப், நல்லா கார்பாலிக் சோப்னு சொல்லுவாங்க, சன்லைட் சோப், அந்த மாதிரி சோப்பு கை வாஷ் பண்ணிட்டு வெளியில் வரும்போது கை வாஷ் பண்ணிக்கணும். அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் போகும்போது சுத்தமாக காலையில கழுவிட்டு போகணும். அது மாதிரி ஜெனரல் நம்ம பல காலத்துல இந்த அம்மா போட்ட ஸ்மால் பாக்ஸ் போட்ட எப்படி சுத்தமா வீட்டில் சுத்தமா எல்லாம் வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி சுத்தமா எல்லாம் வச்சுக்கணும். வேற ஒன்றும் ரொம்ப சிவியரா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அட்மிட் பண்ணணும், ஐசியூ அட்மிட் அந்த மாதிரி ஒன்றும் தேவைப்படாது. You can isolate a person is very good. If the patient is very sick, the doctor will decide to be admitted. அப்புறம் ஜெனரலி சம்மர்ல வந்துட்டு நம்ம ஹைட்ரேஷன், உடம்புல தேவைப்பட்ட அளவுக்கு நீர் சக்தி இருக்கணும். அதனால நிறைய ஃப்ளூயிட்ஸ், அப்புறம் இந்த வைட்டமின் சி இருக்கிற ஜூசஸ், லெமன் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ், இதில் நிறைய சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும், பிளஸ் டீஹைட்ரேஷன் இல்லாமல் இருக்கும். இதோட வேக்சின் இப்போதைக்கு அவசியம் வரல. இஃப் நெசசரி வில் பை, பட் இட் ஹேஸ் காட் இஸ் ஓன் டிராபேக்ஸ். தேவைப்பட்ட மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். பயப்படுறதுக்கு அளவுக்கு ஜனங்கள் பயப்படுறவங்களும் இஃப் நெசசரி வில் டிசைட் அண்ட் கிவ் இட், வில் சப்ளை இட். தங்க நகை வியாபாரிகளின் பிரச்சினையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று புதுவை வர்த்தக சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன் கூறுகையில், மத்திய அரசு 2012-2013 ஆண்டிற்கான வரவு செலவு நிதிநிலை அறிக்கையில் தங்க ஆபரணத்திற்கு கலால் மற்றும் சுங்கவரிகள் விதித்துள்ளதை ரத்து செய்ய வலியுறுத்தி நாடு முழுவதும் நகை கடைகளின் போராட்டம் நடந்து வருவதாகவும், புதிய கலால் மற்றும் சுங்கவரி விதிப்பால் தங்க நகை தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள், உபயோகிப்போர் என பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைவார்கள் என்பதில் ஐயமில்லை என்றும், எனவே பிரதமர் அலுவலக இணையமைச்சர் நாராயணசாமி மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அவர்களிடம் இந்த பிரச்சினையை எடுத்துக் கூறி ஒரு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று வர்த்தக சபையின் சார்பாக கேட்டுக் கொண்டதாகவும், மேலும் புதுவையில் உள்ள அனைத்து நகைக்கடை அதிபர்கள் நடத்தும் இந்த அறப்போராட்டத்திற்கு வர்த்தக சபை தனது நல்ல ஆதரவினை தெரிவித்துக் கொள்வதோடு மக்களின் நலன் கருதி நகைக்கடை அதிபர்கள் எடுக்கும் எல்லா முடிவுகளும் வெற்றி பெற வாழ்த்துவதாக கூறினார். கர்நாடகாவில் நடைபெற்ற பெத்தாங் மற்றும் கோல்ஸ் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற புதுவை மாணவர்கள் அமைச்சர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கர்நாடகாவில் நடந்த அகில இந்திய அளவிலான பெத்தாங் மற்றும் கோல்ஸ் போட்டியில் ஜூனியர், சப் ஜூனியர் பிரிவில் புதுவை பெத்தாங் சங்கம் மாணவர்கள் பங்கேற்று முதலிடம் பிடித்து வெற்றி பெற்று புதுவை திரும்பினர். அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அவர்களுக்கு அமைச்சர் தமது பாராட்டினையும் வாழ்த்தினையும் தெரிவித்தார். புதுவை உழவர்கரை தொகுதி அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகரில் உள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேக பணிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் இந்த அறநிலையத்துறை சார்பில் 1,25,000 ரூபாய்க்கான காசோலையை கும்பாபிஷேக திருப்பணிக்காக உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். தனியார் தொண்டு நிறுவனங்களுக்கு வரும் அயல்நாட்டு நிதியை அரசே பெற்று தந்து கண்காணிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் அயல்நாட்டு நிதியினை பெற்று சமூக தொண்டு புரியும் தொண்டு நிறுவனங்கள் ஏராளமாக உள்ளன. இந்நிலையில் நெதர்லாந்தைச் சேர்ந்த மாணவிகள் தங்களுக்கு இந்திய கலாச்சாரம், பண்பாட்டை பற்றி கற்றுத்தருவதாக கூறி பணத்தை பெற்று என்ஜிஓ ஏமாற்றிவிட்டதாக SSP ஸ்ரீகாந்திடம் புகார் அளித்தனர். மேலும் தங்களை பாதுகாப்பாக தங்கள் நாட்டிற்கு அனுப்பும்படி கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அந்த தொண்டு நிறுவனத்திடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
இதுபோன்ற முறைகேடுகள் நடக்காமல் இருக்க அயல் நாட்டில் இருந்து பெறப்படும் நிதியினை அரசை பொறுப்பேற்று பெற்றுக்கொண்டு அதனை தொண்டு நிறுவனங்களுக்கு அளித்தால் மோசடிகள் தவிர்க்கப்படும். எனவே அரசு தலையிட்டு நிதியினை பெற்று உரிய தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்குவதோடு மட்டுமின்றி அவர்களின் செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் இதனால் குற்றங்கள் தடுக்கப்படும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை பூரணாங்குப்பம் புதுக்குப்பம் கடற்பகுதியில் இளைஞர்களால் பாதுகாக்கப்பட்ட ஆமை முட்டைகள் குஞ்சு பொரித்ததை அடுத்து வனத்துறையினர் பாதுகாப்பாக கடலில் விட்டனர். புதுவை பூரணாங்குப்பம் புதுக்குப்பம் கடற்பகுதியில் 2 மாதங்களுக்கு முன்பும் பின்னர் இருமுறையும் ஆமை முட்டைகள் கிடைத்ததால் அதனை வனத்துறையினர் உதவியோடு சமாதானபுரா இளைஞர் மன்றத்தினர் பள்ளம் தோண்டி பாதுகாப்பாக புதைத்து வைத்தனர். அதில் முதற்கட்டமாக புதைத்த முட்டைகளில் குஞ்சுகள் பொரித்தது. இதனை அடுத்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வன பாதுகாப்பாளர் அனில்குமார் மேற்பார்வையில் வன அலுவலர்கள் மற்றும் இளைஞர் மன்றத்தினர் ஆமை குட்டிகளை பாதுகாப்பாக கடலில் விட்டனர். அப்போது பொதுமக்கள் திரண்டிருந்து ஆமை குட்டிகளை ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். புதுவை மூலகுளத்தில் இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்யப்பட்ட வாலிபர் வழக்கில் முக்கிய குற்றவாளியான அவரது மனைவி கீதா முதலியார்பேட்டை போலீசாரால் சீர்காழியில் கைது செய்யப்பட்டார். புதுவை மூலகுளம் ஜே நகரில் உள்ள தனியார் பள்ளி அருகே கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி வாலிபர் ஒருவர் பலத்த காயங்களுடன் பிணமாக கிடந்ததை அடுத்து அப்பள்ளியின் ஓட்டுநர் மணிகண்டன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் முதலியார்பேட்டை போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் திருச்சிற்றம்பலத்தைச் சேர்ந்த இந்திய துணை ராணுவத்தில் வீரராக பணிபுரிந்த முருகவேல் என்பதும் அவரை அவரது மனைவி கீதா தனது பெரியம்மா மகனான விமல்குமார் அவரது நண்பர்கள் ரவிக்குமார் மற்றும் தீனா ஆகியோர் உதவியுடன் இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்ததும் தெரியவந்து கீதாவை தவிர மற்றவர்களை கைது செய்தனர். கீதா தலைமறைவானதால் வட்ட ஆய்வாளர் மாறன் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு தலைமறைவான கீதாவை தேடி வந்த நிலையில் அவர் தனது தாய் வீடான சீர்காழியை அடுத்த ஓதவந்தான்குடியில் பதுங்கியிருப்பது தெரியவந்து அவரை அங்கு சென்று கைது செய்து புதுவை அழைத்து வந்தனர். புதுவை நெல்லித்தோப்பு பெரியபாளையத்தம்மன் கோவிலில் மாதத்தின் முதல் வெள்ளியை முன்னிட்டு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் அன்னதானம் வழங்கினார். புதுவை நெல்லித்தோப்பு சவரிப்படையாச்சி வீதியில் கோவில் கொண்டு அருள் பாலிக்கும் பெரியபாளையத்தம்மன் கோவிலில் மாதந்தோறும் முதல் வெள்ளியன்று முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் சிறப்பு பூஜைகளுடன் அன்னதானம் வழங்கி வருகிறார். அதன்படி ஏப்ரல் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பூஜையில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தமது சொந்த செலவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து அன்னதானம் பெற்று சென்றனர். நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை பாகூர் கஸ்தூரிபாய் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் இலவச மிதிவண்டிகளை அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். புதுவை பாகூர் கஸ்தூரிபாய் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் சென்ற கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தற்போது 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியினை வழங்கினார். நிகழ்ச்சியில் முன்னதாக பள்ளி துணை முதல்வர் மணிகண்டன் வரவேற்று பேசினார். இதில் ஆசிரியைகள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் அருகே தனியார் தொழிற்சாலை ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி நிறுவனத்திற்கு எதிராக அமர்ந்து அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை வில்லியனூர் அருகே சேதராப்பட்டில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தை அயல்நாட்டு நிர்வாகத்திடம் விற்றுவிட்டதால் அதற்கு இழப்பீடு மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் அமைதி போராட்டம் நடத்தி வந்த நிலையில் ஊழியர்களின் ஒற்றுமையை குலைக்கும் வகையில் சிலரை நிறுவனத்தில் அனுமதித்துவிட்டு பலரை அனுமதிக்க மறுத்ததால் உள்ளே பலரும் வெளியே பலரும் அமர்ந்த நிலையில் அமைதி போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். புனித வெள்ளியை முன்னிட்டு புதுவை பேராலய இளைஞர் இயேசு சங்கம் சார்பில் இரத்த தான முகாம் கோலாஸ் மன்றத்தில் பேராயர் ஆனந்தராயர் தலைமையில் நடைபெற்றது. புதுவை மிஷன் வீதியில் உள்ள கோலாஸ் மன்றத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு பேராலய இளைஞர் இயேசு சங்கம் சார்பில் இரத்த தான முகாம் கடலூர் புதுவை மறைமாவட்ட பேராயர் ஆந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் முதன்மை குரு அருளானந்தம் உதவி பங்கு தந்தை சைமன் ஆண்டனி ராஜ் அருள் திரு விக்டர் இமானுவேல் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் ஜிப்மர் மருத்துவமனை ரத்த வங்கியின் மருத்துவ குழுவினர் பங்கேற்று நவீன தொழில்நுட்ப முறையில் ரத்தம் சேகரித்தனர்.
நிகழ்ச்சியில் இயேசு சங்க உறுப்பினர்கள், முன்னாள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்கினர். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூனில் சாலையை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழாவில் துணை சபாநாயகர் TPR செல்வம் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார். புதுவை அரசு பொதுப்பணித்துறை பொதுக்கோட்டம் சார்பில் மண்ணாடிப்பட்டு கொம்யூனுக்கு உட்பட்ட சுத்துக்கேணிப்பேட் முதல் துர்கா கோவில் வரையும், துர்கா கோவில் முதல் ரெட்டியார்பாளையம் வரை உள்ள சாலையை மேம்படுத்தும் பணிக்கு 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணியாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான TPR செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் துறை பொறியாளர்கள், கிராம மக்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். தங்கத்திற்கான வரி ரத்து பற்றி காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி மறுபரிசீலனை செய்யப்படும் என்று அறிவித்ததை அடுத்து புதுவை நகைக்கடை உரிமையாளர்களின் கடையடைப்பு போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. தங்கம் மீது விதிக்கப்பட்ட புதிய வரிகளை ரத்து செய்ய வலியுறுத்தி கடந்த 4ஆம் தேதி முதல் நகைக்கடை வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் செய்து வருகின்றனர். இதற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவளித்து வந்ததால் போராட்டம் தீவிரமடைந்தது. இந்நிலையில் நகைக்கடை உரிமையாளர்களின் பிரதிநிதிகள் மத்திய அமைச்சரிடமும் காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தியிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து தங்கத்துக்கான வரி ரத்து பற்றி மத்திய அரசு நிச்சயம் பரிசீலிக்கும் என்று காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி உறுதியளித்து கூறியதாகவும், இதனால் போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாகவும் நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இதனால் கடையடைப்பு போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. புதுவை வில்லியனூர் அருகே இளம்பெண்ணை ஏமாற்றி பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையைச் சேர்ந்த விஜயா என்பவர் தனது மகள் புவியரசு என்ற இளம்பெண்ணுடன் தனது அண்ணன் வீட்டு சுப நிகழ்ச்சிக்காக வில்லியனூர் கூடப்பாக்கத்திற்கு கடந்த 2ஆம் தேதி வந்திருந்தார். கடந்த 4ஆம் தேதி இரவு கூடப்பாக்கத்தைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவர் புவியரசியை அழைத்து சென்று பலாத்காரம் செய்ததால் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அரசு மகப்பேறு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அவர் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் பாஸ்கரன் தலைமையிலான போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் ஜெயபிரகாஷை சேந்தநத்தம் அருகே ஒரு மோட்டார் கொட்டகையில் கைது செய்தனர். பின்னர் அவரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் பெற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவை தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் பெரிய வியாழனை முன்னிட்டு திருவழிபாடுகளும் சீடர்களின் பாதங்களை கழுவும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. புதுவையின் புகழ்வாய்ந்த தலமான தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் இயேசு கிறிஸ்துவின் கடைசி இரவு உணவு நினைவு நாளான புனித வியாழன் திருவழிபாடுகள் அனுசரிக்கப்பட்டது. கிறிஸ்துவர்கள் கடந்த 40 நாட்களாக தவம் கடைபிடித்து வந்த நிலையில் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான பெரிய வியாழனை முன்னிட்டு அதிபர் தந்தை பேரருட்பணி தாமஸ் அடிகளார் தலைமையில் அருட்பணி குழந்தைராஜ் திருப்பலியை நிறைவேற்ற அருட்பணி உதவியாளர் சார்லஸ் கோலன், பேரவை உறுப்பினர்கள், அருட் சகோதரிகள் உடனிருந்து இயேசு தன் சீடர்களுடைய பாதம் கழுவி பணிவிடை புரியவே தான் வந்ததை குறிக்கும் வகையில் அதிபர் தந்தை பக்தர்களின் பாதங்களை கழுவினார். தொடர்ந்து இயேசு தன்னையே கையளித்ததை நினைவுகூரும் நற்கருணையை ஏற்படுத்திய நாளும் நினைவு கூறப்பட்டு நற்கருணை விருந்தும் இயேசுவின் பாடுகளில் ஒன்றான கெட்சமனியில் அவர் வேதனை மிகுதியால் இரத்த வியர்வை வியர்த்ததை எண்ணி நற்கருணை ஆராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுவை வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுவை வில்லியனூரில் எழுந்தருளி உள்ள கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 6ஆம் ஆண்டு உற்சவத்தில் பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு திருக்காமீஸ்வரருக்கும் கோகிலாம்பிகைக்கும் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், குங்கும அர்ச்சனையும் ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து மணக்கோலத்தில் கோகிலாம்பிகை அம்மனுக்கும் திருக்காமீஸ்வரருக்கும் தெய்வீக முறைப்படி மேலதாள கச்சேரியுடன் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு களித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.